பிரண்டையை பறிச்சாங்க, ஆனால் அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லவே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? அதான் பாருங்கள், இது மாதிரி 2 இல்லைன்னா 3 கன்று இருக்கிற மாதிரி உடச்சிக்கணும். இதில் மேக்ஸிமம் நார் இருக்காது. இப்படி உடச்சிட்டு அது இப்படி உடச்சிங்கன்னா அந்த நார் தனியாக வந்துடும். இது மாதிரி இருக்கிறத போட்டுக்கணும். இந்த நார் இருக்குது இல்லையா, இது இப்படி உரித்து எடுத்துடணும். இது முதல் தண்டு இளந்தண்டுங்கிறதுனால அது அவ்வளோவா இல்லை. இப்போ பாருங்கள், இது 2வது தண்டு. இந்த 2வது தண்டு உடைக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் நார் அதிகமாக இருக்குது இல்லையா. இது மாதிரி தான் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி சமைக்கணும். இது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசியை தூண்டும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். அப்படி உடச்சி இப்படி இழுத்திங்கன்னா அதோட நார் தனியாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.